இன்றைக்கி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் ஆஃப்டர்நூன் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். புது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோ இல்லையோ, அதை சமைச்சு பேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. வந்த உடனே கடகடன் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் நேற்றே பிளான் எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் புது லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் நிறைய சேனலில் பார்த்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இதை பண்ணுறேன். சாய்க்குட்டிக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெஜிடபிள் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் கொண்டக்கடலை சூப்பராக சாப்பிடுவான். ஸோ அதை வச்சு இன்றைக்கி சன்னா பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். சைட் டிஷ்க்கு பேபிகார்ன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மிக்சடு நட்ஸ் மட்டும் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன். லன்ச் பேக் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்து பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. நம்ம லேட்டாக எழுந்திரிச்சாலும் டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பாயில் ஆகிற கேப்பில் வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிடணும். இல்லைனா நேற்று நைட்டே அதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணி வச்சிடணும். இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். சன்னா பிரியாணியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.